இன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் வந்து நம்மளை பின்னோக்கி இட்டுட்டு போகிற மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி லைஃப்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் இந்த மாதிரி அனுபவமே நிறைய குறைவாக தான் இருக்குது. அவங்க ஒரு ஃபோன் அடிக்ஷனாகவே மாறிட்டாங்க. இந்த 90 கிட்ஸ் தாங்க நம்ம லைஃப் வணக்கம் நண்பர்களே, இப்போ என் சேனலுக்கு உங்களுக்கு வரவேற்கிறேன். இப்போ என்னென்னா எங்கள் அக்கா பசங்க வந்து நம்ம ஊருக்கு வந்து சம்மர் டைம்ன்றதால லீவுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஆசையாக மாமா பனங்காய் வெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பனைமரம் தான் ஏற போகிறேன். வழக்கமாக பனைமரம் ஏறணும்னா பார்த்தீங்கன்னா வடம், அதாவது ஒரு பெல்ட் மாதிரி பின்னாடி சுற்றி ஏறுவாங்க. ஆனால் நான் அதை எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் கை காலை யூஸ் பண்ணி மரத்தில் ஏற போகிறேன். போய் மரத்தில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50 பனைமரம் இருக்குது. எல்லா பனைமரத்துலையும் பார்த்துட்டோம். எதுலேயும் அந்த அளவுக்கு பனங்காய் எல்லாமே முத்தின போதே இருக்குது. இந்த ஒரு மரத்தை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஏற போகிறேன்னு. இந்த சைடில் தான் அங்கே இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. தென்னை மரம் ஏறத்துக்கு வந்து இங்கே பாருங்கள், அந்த இது தான் அதுக்கு வித்தியாசமே. அது இல்லாமல் இது எல்லாமே செதும்பெல்லாம் காலில் ஏறிக்கும். தென்னை மரம் ஈஸியாக இருக்கும், பனை மரம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது இல்லாமல் மேலே போகிறதுக்குள்ள அந்த கருக்கு வந்து கை காலை எல்லாத்தையும் கிழிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கம் பெரிய ஈஸிங்க. தென்னை மரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து மேலே ஏறத்துக்கு வந்து இடத்த அடிச்சிட்டு இருக்காது மட்டை. ஆனால் இது இந்த பனை மரத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மட்டை ஃபுல்லாகவே மேலே ஏறணும் தடுக்குது. அந்த மட்டையில் இருக்கிற அந்த வாரில் ஃபுல்லாக முள்ளமுள்ளாக இருக்கும். ஏறிட்டார் வெட்டினார். இது ஃபுல்லாகவே நிறைய பனை மரம் இருக்குது. ஆனால் எல்லா பனை மரத்துலேயும் பனங்காய் இருக்குது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் முத்தி போன மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன். அவர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது, முத்தாத மாதிரி. இங்கேயும் பாருங்களேன், இதுவும் உங்களுக்கு முத்தி போன மாதிரி தான் இருக்குது. இப்போ போடுற கீழே டம்முன்னு வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனை மரம் தான். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல இந்த மரங்கள் வந்து அழிஞ்சிட்ருக்கு. பனை மரங்கள் வந்து இதில் வேர் தொகுப்பு பார்த்திங்கனாக்கா ஆணிய வேறு மாரி உள்ளே போகாது. நேரடியாக ஜல்லி வேர்கள் மாரி தான் மேலே தான் இருக்கும். ஃபுல்லாகவே அதிகமாக நிலத்தடி நீரையும் உறிஞ்சாது. மண்ணரிப்பை வந்து தடுக்கும். நம்ம நண்பர் வந்து இறங்கி வந்துட்டார். இங்கே பாருங்கள், அவர் இறங்குறதுக்கு புதுசாக ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. பார்த்து பொறுமையாக இறங்குங்க. கை எவ்வளோ மேலே அறுத்துக்கிச்சா. இதுதான் புது டெக்னிக்காக இருக்குது. இந்த மாதிரி யாரும் இறங்குறது நான் பார்த்ததில்ல. நல்ல வேலை ரத்தம் ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க பனங்காய் வெட்டுறது எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு. உடம்பு ஃபுல்லாக சின்ன கீரைக்குள்ள ஆகுது. சிட்டிலலாம் நீங்கள் இந்த மாதிரி பனங்காய் வாங்கினீங்கனாக்கா அவங்ககிட்ட பேரம் பேசாதீங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் பழம் மாறதுக்கு இது சாப்பிட்டா வயிறு வலிக்கும். பார்த்தா இது நுங்கு மாதிரி இல்லை, தேங்காய் மாதிரி இருக்குது. இன்னும் இது ஒரு மாதம் முன்னாடியே வெட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. எல்லாமே வேஸ்ட் தான்டா. உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிற மக்களே, சென்னைக்கெல்லாம் வேலைக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்கள் சொந்த ஊர் தேடி வாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பிழைக்க எங்கே வேணால் போ, ஆனால் வாழறதுக்கு உங்கள் ஊருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வில்லேஜ் லைஃப்லாம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. சிட்டியில் இருக்கிறவங்களாம் இந்த லைஃப் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்மளுக்குலாம் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த வரனே சொல்லலாம் வில்லேஜ் லைஃப்லாம். இப்போ வந்து நுங்குல இருக்கிற நன்மைகள்லாம் வந்து சொல்கிறேன் பாருங்கள். கோடை காலங்களே உடல் வெப்பநிலை வந்து டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அதை வந்து சூட்டை தணிக்க சிறந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நுங்கு தான். உடல் சோர்வு, அந்த தோலில் வந்து ஸ்கின் ப்ராப்ளம், வேர்க்குருலாம் நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக எடுத்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவோம். ஒரு சில டைமில் ஜெல் மாதிரி கூட யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேர் ஜெல் மாதிரி. இந்த நுங்கை வந்து நல்லா கையால் பிசைஞ்சு தலையில் தடவைனா அப்படியே ஜெல் மாதிரியே இருக்கும். சுகர் இருக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு 2-3 சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவலில் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். உடம்புல இருக்க இந்த கொழுப்பெல்லாம் கட்டுப்படுத்தி உடல் எடையை வந்து சரிசமமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நுங்கு பயன்படும். கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து நுங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்.
உங்களை பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் போன்ற நிறைய அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸ் மாதிரிலாம் நாங்கள் இல்லைங்க. 90 கிட்ஸ்லாம் அப்போல்லாம் 10th லீவுக்குலாம் வந்து 1 மாதம் லீவ் வரும். அந்த சம்மர் டைம்லாம் வந்து இங்கே எங்கள் அத்தை வீட்டு கடையில் தான் இருப்போம். அந்த 1 மாதமும் இங்கே எங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள்லேருந்து எங்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருள்லேருந்து எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிக்குவோம். அப்போ அந்த காலம்லாம் வேறுங்க. இப்போவும் 2K கிட்ஸ் இருக்காங்களே, அந்த மாதிரிலாம் இல்லைங்க எங்கள் லைஃப்லாம். அதுதான் சொர்க்கமே. இந்த 1 மாதம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகக்குள்ளலாம் அத்தை வந்து எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னே சொல்லலாம். இங்கே இப்போ வந்து நிறைய ஈச்ச மரம் நிறைய இருந்தது. அந்த ஈச்ச மரம்லாம் இப்போ நிறைய அழிச்சிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பனை மரம் இருந்தது. இப்போ ஒரு 100கணக்கான மரம் கூட இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி ரிலேஷன் வீட்டு, அதாவது சொந்த பந்த வீட்டுக்கு போன அனுபவம் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பனை மரத்துக்கு அடியில் போயிட்டு பனங்காவை பார்த்து ஆசையாக வந்து இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் இல்லை அணில்லாம் வந்து நுங்கை கடித்து கீழே போட்டிருக்கோம். அதை நாங்கள் வந்து பல்லால் கடித்து அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பெருசானதுக்கப்புறம் அந்த தொல்லைலாம் இல்லை. மரம் ஏறவே நல்லாவே நம்மளுக்கு தெரியும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கணக்கான்குப்பம் கிராமம். அழகான பிளேஸுங்க எங்கள் ஊர். மலை சாரல்கள் மலைக்கு அடிவாரத்திலே ஊரை சுற்றி காடு தான், மலைகள் தான். ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் பார்த்தா ஊத காற்று மாதிரி ஒரு அந்த சீசனில் காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ காலங்காத்தில் எழுந்திரிச்சு ஈச்சம்பழம் பொறுக்கலாம் சொல்லிட்டு தான் போவோம். அதுதான் எங்களுக்கு காலை டிஃபனு. கீழே ஈச்சங்குளம் இருந்தாலும் அதையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் வந்து கட்டி பழுக வச்சிருவோம்.